ஒருத்தன் ரோட்டில் போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது எதிர்க்க அவனோட ஃப்ரெண்டு வரான். எங்கே மச்சான் போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இதோடா போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்றான். என்னடா சொல்கிற, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒப்புதல் கொடுக்கணும்டா, அதுக்காக போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போவான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அவன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக கேஷுவலாக நின்றுக்கிட்டு, நான் ஒரு 6 பேரை கொலை பண்ணியிருக்கேன், அந்த 6 பேரும் இறந்துட்டாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றான். போலீஸ் ஸ்டேஷன் ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற, நீ பேசுறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, 6 பேரை கொலை பண்ணியிருக்கேன்ற அப்படிங்கும்போது அதுக்கே ஷாக் ஆகிட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே நான் வரும்போது நானும் ஜூஸில் பாய்சன் கலந்து குடிச்சு தான் வந்திருக்கேன் அப்படின்றான். யோசிச்சு பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் காமனாக அந்த நாள் அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நார்மல் நாளாக இருந்திருக்கும். சடனாக ஒருத்தன் போகிறான், 6 பேரை கொலை பண்ணிட்டேன்றான், நானும் பாய்சன் குடிச்சிட்டு வந்திருக்கேன்றான். என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க டாப்பிக்கில் போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேரை ஒருத்தன் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேச போறேன். வீடியோல ஸ்டார்டிங்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷுவலா போலீஸ் ஸ்டேஷன்ல போறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ்க்கு முன்னாடியும் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறான். அவன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேரை நான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றான். என்னடா சொல்ற, 6 பேரை கொலை பண்ணதுன்னு? ஆமா, 6 பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, 6 பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நான் பாய்சன் குடிச்சு தான் வந்திருக்கேன் அப்படின்றதும் போலீஸ்க்கு ஒரு பக்கம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம், அவன் பாய்சன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது. அதுவரை ஒரு வேளை பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். ஆனா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகுது. இவன் கொலை பண்ண நபர்கள் யார் யார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட கிளியரா பேச போறேன். ஒரு நபர், நாம இண்டிவிஜுவலா, நீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோமே, நம்ம ஏன் வாழறோம் அப்படின்னு வரும்போது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்ம பிடிச்சவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து அவங்களை சந்தோஷமா இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம பிடிச்சவங்களுக்காக தான் வாழறோம் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துருப்போம். ஆனா அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அப்படி யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்களையே கொலை பண்றான். அது கொலை பண்ணதுக்கான ரீசன் இது வரைக்கும் தெரியாம இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். ஓகேங்களா, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்களோட பாட்டி ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க அம்மா இருக்கிற வீடு ஒரு இடத்துல இருக்கு, அவங்க பாட்டி இருக்கிற ஒரு வீடு இருக்கு. இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அதாவது கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆகனால அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போற ஒரு பையன். ஓகேங்களா, அம்மா, தம்பி, இவன் 3 பேர் எங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்றாரு. ஸோ இதுதான். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்க அப்பாவுடைய பிரதர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருடைய ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃப், இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இவங்க பிளஸ் இன்னொரு லேடி இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா பார்த்தீங்கன்னா அவனோட லவ்வர். ஓகேங்களா, ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த கதையில நடந்த விஷயத்துக்கும் இவங்களுக்குமான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லி. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணவனோட அம்மா, கொலை பண்ணவனோட தம்பி, கொலை பண்ணவனோட லவ்வர், கொலை பண்ணவனோட பெரியப்பா வச்சுக்கலாம், இல்லை அங்கிள்னு வச்சுக்கலாம், அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபு, அப்புறம் கொலை பண்ணவனோட பாட்டி. ஸோ 6 பேர். இந்த 6 பேர் தான் அவங்க கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு கேஷுவலாக அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிக்கிறான். அப்புறம் அவங்க மர்டர் அட்டம் பண்ணுறான். ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். வெளியே போன அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கும் அவங்க பாட்டி வீட்டுக்கும் ஒரு 10 to 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டிக்கிட்ட நகையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க பாட்டி நகையை கொடுக்க மறுக்கிறதுனால அவங்க பாட்டியை கொலை பண்ணிடுறான். அவங்க பாட்டியை கொலை பண்ண அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அவனுடைய மாமா வீட்டுக்கு போகிறான். பெரியப்பா ஆர் அங்கிள். ஓகேங்களா, அதாவது அப்பாவோட தம்பி ஆர் அண்ணா ஒருத்தர் சம்திங். ஸோ அவரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதால் அவங்க அந்த வீட்டில் அப்போ கரண்ட்லி இல்லை. கரண்ட்லி அந்த டைமில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பையனுடைய அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அந்த பையனுடைய அப்பாவுடைய அண்ணா ஆர் தம்பி. ஓகேங்களா, அவங்களோட ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரை சுத்தியில் அடித்து கொலை பண்ணுறான். ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது. ஸோ இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி கடைக்கு போகிறான். பிரியாணி வாங்குறான். வாங்கிட்டு நேராக அவனோட லவ்வர் வீட்டுக்கு போகிறான். லவ்வர் வீட்டுக்கு போன அவங்க லவ்வரை கூப்பிட்டு இவனோட வீட்டுக்கு 2nd ஃப்ளோருக்கு போகிறான். 2nd ஃப்ளோரில் தான் அவனோட அந்த பர்டிகுலர் விமனுடைய பாடி கண்டுபிடிக்கப்படுது. அவங்களுடைய காதலியோட உடம்பு கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அங்கே அதே சுற்றி அவனுடைய அங்கிளை எந்த சுற்றியில் அடித்தானோ அதே சுற்றியில் அவங்களையும், அவங்க 2 பேர், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரையுமே அடிச்சிடுறான். அதே சுற்றியில் அவனோட காதலியும் அடித்து கொலை பண்ணிடுறான்.
இது நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் ஸ்கூலுக்கு போன அவங்க தம்பி வீட்டுக்கு வரான். அவங்க தம்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க தம்பியையும் அதே சுத்தியில் அடித்து கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு திறக்கிறான், உள்ளே போகிறான், அதே சுத்தியில் திரும்பியும் அவங்களையும் பலமாக போட்டு தாக்குறான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவன் கல்ஃப் கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ஒரு 75 லட்ச ரூபா கடன் சுமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து விசாரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால அந்த பர்டிகுலர் லவ்வை பற்றி அவங்க வீட்டில் சொல்லியிருக்கான். அப்போது அவங்க அப்பாவோட அவங்க அண்ணா தம்பி இப்போ கொலை பண்ணான்னு சொன்னால இவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக நின்றுருக்காங்க. இவங்க வந்து அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதால ஒருவேளை இந்த காரணத்தினால கொலை செய்யப்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஆங்கிளில் வந்து விசாரிக்கப்படுது. ஏகப்பட்ட ஸ்டோரிகள் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க தம்பியை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போயிடு நான் வரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவங்க தம்பிக்கு வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு பிரியாணி கொடுத்து பிரியாணி தம்பியை சாப்பிட வச்சு கொலை பண்ணான் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவன் பைக்கில் போகல ஆட்டோவில் போனான் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஏகப்பட்ட ஆங்கிள் இந்த விசாரணை போயிட்டு இருந்தாலும் ஆக்சுவலாக எதுக்கு இத்தனை கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரிய வரல. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கொலையுமே காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 3லேருந்து 4 மணிக்குள்ளே ஒரு ஹார்ட்லி 5 to 6 ஹார்ஸ்க்குள்ளே 6 பேரை கேஷுவலாக கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டரும் ஆகிறான். இதுக்கான கேஸ் ப்ரொசீடிங்ஸ் இப்போ ஃபர்தராக வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ட்டு வரும்போது அந்த ஹேட்ரட் இல்லாமல் நாம் எந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த கொலை பண்ண பையனுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 23 to 25 ஏஜ்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு மேலேனா 27குள்ளே தான் இருக்கும். அதுதான் அவனோட ஏஜ், அதுக்கு மேலே கிடையாது. இந்த சின்ன வயசில் ஒரு நாள் அவனோட மொத்த வாழ்க்கையுமே திருப்பி போடுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது லைஃப் இஸ் நாட் ஈஸி டு டேக் இட் ஆஸ் இட்ஸ் கம்ஸ் அப்படிங்கிறத முன்னாடி நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். லைஃப் நம்மக்கிட்ட இப்படி போனால் அப்படியே போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம அந்த போகிற வழியில் தவறுகள் எங்கே இருக்குது, சரியான பாதைகள் எது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் கவனித்து சரியான முடிவு எடுத்து போனால் தான் நம்மளோட வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.